சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் 15 டன் மீன்கள் செத்து மிதந்த பெரும் அதிர்ச்சி சம்பவம் குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஆல்வின். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் கொசஸ்தலை ஆறும் கடலும் கலக்கும் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பது அப்பகுதி மீனவர்கள் மத்தியில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக நேற்று மதியம் முதல் ஆற்றி கரையோர பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 15 டன் மீன்கள் செத்து ஒதுங்கி இருக்கிறது. அந்த எண்ணூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெட்டுக்குப்பம் தாளக்குப்பம் பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அந்த கொசஸ்தலை ஆறை நம்பியே மீன்பிடிய தொழிலில் இறங்கியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த கொத்தாக மீன்கள் செத்து மிதந்திருப்பது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மீனவர்கள் ஒரு வேதனையுடன் தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. எண்ணூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள CPCL கல்ஃப் அனல் மின் நிலையம் மற்றும் எண்ணெய் தொழிற்சாலைகள் அதிக அளவில் இருக்கிறது. அந்த தொழிற்சாலையிலிருந்து ரசாயன கழிவுகள் மற்றும் மாசுகள் கலந்திருக்கக்கூடும் எனவும் இதனால தான் மீன்கள் எல்லாம் செத்து மிதக்கின்றன, இதனால தான் மீன்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என அந்த பகுதியுள்ள மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வருடம் பருவமழை காலகட்டத்தில் வெள்ளை நீரோடன் அந்த ஆயில்கள் எண்ணெய்கள்லாம் கசிஞ்சு அந்த கலந்திருப்பது மீனவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியது. எண்ணெய் கசிவு காரணமாக ஏற்கனவே கடல் வளங்கள் உள்ள மீன்கள் வளங்கள்லாம் பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு மீன்கள் செத்து மிதந்திருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சம்பந்தமா அந்த மீன்கள் செத்து மிதந்திருப்பது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் தகவல் தெரிவிச்சிருந்தோம். அந்த தகவல் தெரிவித்திருந்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை, நேரில் பார்வையிடவில்லை என்று அந்த நெடுஞ்சாலையில், அந்த நெட்டுக்குப்பம் நெடுஞ்சாலையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட உடனே போலீசார் அங்கு விரைந்து சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து களை செய்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்படி நச்சு பொருட்கள் அந்த ரசாயன கழிவுகள்லாம் கலந்து மீன்கள் பாதிப்படைவதனால எங்களுடைய தொழில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. மீன்கள் இறப்பதற்கான காரணங்களை உடனடியாக கண்டறிய வேண்டும் எனவும், மாசுகள் கலந்திருப்பது குறித்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நடவடிக்கை மட்டும் எடுத்தா போதாது, சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வாங்கி தரணும் அப்படின்னு மீனவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இதை தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த கொசஸ்தலை ஆறுல இதுபோல் இனிமேல் இந்த நச்சு ரசாயன கழிவுகள் கலந்து மீன்கள் இறக்காத வண்ணம் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.